அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வருகிற 7ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டதாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக என்ற கட்சி அடிப்படையில் நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட இந்த முடிவுகள் ஆதரவையும் எதிர்ப்பையும் ஒரு சேர சம்பாதித்திருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தில் இது என்ன மாதிரியான தாக்கங்களை வரப்போகிற நாட்களில் ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து இன்றைய சிறப்பு வாதத்தில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். திருச்சி அரங்கத்திலிருந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி இணைந்திருக்கிறார். அதே போன்று சென்னை அரங்கத்திலிருந்து பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுகவிலிருந்து திரு வழக்கறிஞர் ஜெயராஜ் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். மேடம், உங்ககிட்ட இருந்தே இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். என்ன காரணம் இந்த முடிவை இப்போது அறிவிக்க வேண்டிய எடுக்க வேண்டிய ஏதேனும் அவசர தேவை இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் எங்களுடன் இருப்பார் என்று 75 நாட்கள் போராடினோம். மருத்துவ சிகிச்சை உலகத்திலிருந்து பெரிய டாக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல நிலைக்கு வார்டுக்கு வந்த பிறகு ஆண்டவன் அம்மாவை எங்ககிட்ட கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதன் பிறகு இந்த இயக்கத்தின் உண்மையான தொண்டர்கள், நான் சொல்வது இந்த இயக்கம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கடைசியாக பேசிய சட்டமன்ற கூட்டத்தில் ஓங்கிய குரலில் அம்மா சொன்ன வார்த்தை, எனக்கு பிறகும் பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு அம்மா சொன்ன அந்த வார்த்தை நிலைநிறுத்த வேண்டும். அம்மாவுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போல ஒரு பெண் இருந்த இடத்தில் இன்னொரு பெண் முதலமைச்சராகவும் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்ற எங்களை போன்ற பெண்களின், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களின் ஆவலுக்கு இணங்க தான் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேணும்னு வற்புறுத்தணும். அவர்களுடனே சம்மதிக்கலை, பல நாள் யோசிச்சாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை நன்கு தெரிந்தவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள். ஒரு இயக்கத்தில் 33 வருடம் அம்மா கூட இருந்திருக்காங்கன்னா விளையாட்டு இல்லை. அம்மா ஒரு பல்கலைக்கழகம், ஒரு 10 நாள் அவங்க கூட இருந்தாலே பல விஷயங்களை கத்துக்கலாம். அந்த அளவுக்கு உலக விஷயங்கள் தெரிந்தவர் அம்மா. 33 வருடங்கள் அம்மாவுடன் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் அம்மாவுடன் இருந்திருக்கிறார். அம்மா வெற்றி பெற்ற போது மட்டுமல்ல, வேதனையான காலத்தில், சோதனையான காலத்தில், கட்சி தோற்ற காலத்தில் கூட இருந்திருக்கிறார். வெற்றியில கூட இருந்து அனுபவிச்சுட்டு தோத்து போனப்போ ஓடி போறவங்களா இருந்துதான் நாங்க பேச மாட்டோம். எல்லா நிலையிலும் கூட இருந்திருக்கிறார். ஒரு கட்சியை எப்படி அம்மா நடத்தினார், ஒரு ஆட்சியை அம்மா எப்படி நடத்தினார், பல முடிவுகளை அம்மா எப்படி எடுத்தார் என்பது எல்லா விவரமும் மாண்புமிகு சின்னம்மாவுக்கு தெரியும். ஆகவேதான் இந்த கட்சி பொறுப்பை, அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2 முறை வேறு பொதுச் செயலாளரும் புரட்சித் தலைவர் முதலமைச்சராகவும் இருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலை சரி வர பொதுச் செயலாளரும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு நீங்க நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை புரிஞ்சுக்க முடியுது. தமிழக முதலமைச்சராக வருவதற்கான காரணம் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். கட்சி பலமாக இருக்கும் போது ஆட்சியும் பலமாக இருக்கும். கட்சி தீர்மானம் எடுக்கும் போது ஆட்சியில் இருப்பவரும் ஒருவராக இருந்தால் ஒரே நேரத்தில் தீர்மானங்களை கொண்டு செல்ல முடியும். அதுதான் அதிமுக எப்பொழுதுமே மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஒரே நேரத்தில் இருந்து பல முடிவுகளை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் கட்சியில் மூத்தவர், நிச்சயமாக ஒரு உண்மையான முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, எங்கள் தொண்டர்களை பொறுத்தவரையில் இல்ல, இப்போ OPS முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அப்போ ஆட்சி பலமா இல்ல அப்படின்னு நீங்க உணர்றீங்களா? அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி கட்சியின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் ஒருவரே இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுவும் அல்லாமல் ஒரு பெண் இருப்பதில் எங்களுக்கு இன்னும் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு பெண் இருந்த இடத்தில் இன்னொரு பெண் அமர்வது கட்சிக்கும் ஆட்சிக்கும் எங்களுடைய விருப்பம். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே அம்மா அவர்கள் 2 முறை அவருக்கு பொறுப்பு வழங்கி பின்ன பொறுப்பை பத்திரமாக திருப்பி அம்மாவிடத்தில் கொடுத்தவர். அதே போல இன்றைக்கும் சின்னம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க? முதலில் என்னிடத்தில் கழக பொதுச் செயலாளராக முதலமைச்சராக நீங்கள் பதவியேற்க வேண்டும் என்று சொன்னதே மாண்புமிகு அண்ணன் OPS அவர்கள் என்பதை அவரே சொல்லியிருக்காங்க. அண்ணனை பொறுத்தவரை எங்களை போல அவர் ஒரு விசுவாசி. இன்னைக்கு கட்சியில சில பேர் பேசிட்டு இருக்கலாம், நாங்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள். உண்மையான அதிமுக தொண்டர்கள் இந்த கழகத்தை விட்டு போகல. இந்த கட்சி பலமா இருந்தா, இரட்டையில இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கட்சி பலமா இருந்தா, நிறைவேற்ற நினைக்கிறவங்க போகல. கட்சி பலமா இருந்தா ஆட்சி பலமா இருக்கும்னு சொல்றீங்களே. இப்போ முதலமைச்சராக OPS இருந்த இந்த காலகட்டத்துல ஆட்சி பலமா இல்ல அப்படின்னு அதிமுக தரப்புல யோசிக்கப்படுகிறதான்னு கேக்குறேன். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல வெளியில இருந்து யாராவது சொல்லியிருக்காங்களா?
ஒரு மாதத்தில் இதை போன்ற யோசனைகளையும் குழப்பங்களையும் எல்லாம் சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் தான் சொல்றீங்க. எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. சில பேர் கருத்து வேறுபாடு உருவாக்க நினைக்கலாம், அது உண்மை கிடையாது, அது பொய். எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸும் சரி, இந்த கட்சியின் கடைசி தொண்டனும் சரி, ஒருமித்த கருத்து உள்ளவர்கள். இந்த இயக்கம் வீழ்நடை போட வேண்டும், அம்மா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும், ஊடகங்கள் மேல என்ன விமர்சனம் சேர்க்க வேண்டும். 33 வருடங்கள் இல்ல, ஏன் ஊடகங்கள் மேல விமர்சனம் வைக்கிறீங்கன்னு கேக்குறேன். நீங்க சொன்னதுல இருந்தா அந்த கேள்வி கேக்குறேன். இல்ல, நீங்க சொன்னீங்க இல்லையா, கட்சி தலைமை அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருந்தா ஆட்சி தலைமை அப்படிங்கிறது வலுவா இருக்கும், ஆட்சி நல்ல நிர்வாகம் இருக்கும்னு நீங்க சொன்னீங்களே. இப்போ ஓபிஎஸ் தமிழக முதலமைச்சரா இருக்கிறாரே, அப்ப நீங்க வலுவா இல்லே நீங்க உணர்றீங்களா? அதனாலதான் சசிகலாவை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரீங்களான்னு கேக்குறேன். இதுல ஊடகங்களுடைய பொறுப்பு என்ன இருக்கு? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது ஒரு வருஷம் பொறுத்து நீங்க இந்த கேள்வியை கேட்டிருந்தீங்கன்னா அதுல அர்த்தம் இருக்கலாம். ஒரு வருஷம் இருந்திருக்காரு, அப்ப கட்சி பலகீனமாயிடுச்சு நினைக்கிறீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் சிறப்பாக செய்தார். ஜல்லிக்கட்டு விவகாரம் உட்பட எங்கள் கோரிக்கை, எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளரும் முதல்வரும் ஒருவரே இருக்க வேண்டும். அது எங்களுடைய கோரிக்கை. அது 33 வருடங்கள் அம்மாவிடத்தில் பழகி, அம்மாவுடைய திட்டங்களை அறிந்து, அம்மாவுடைய எண்ணங்களை அறிந்த மாண்புமிகு சின்னம்மா வர வேண்டும். இந்த எண்ணம் எங்களுக்கு மட்டுமல்ல, அண்ணன் ஓபிஎஸ் உட்பட எங்கள் எல்லாருக்குமே இருந்த எண்ணம் தான் அது. அந்த எண்ணம் தான் இன்னைக்கு நிறைவேறிக்குது. எங்கள் கட்சி எடுத்த முடிவு, எங்க எம்எல்ஏக்கள் எடுத்த முடிவு, தொடர்ந்து பேசுவோம். மத்த விருந்தினர்கள்ட்ட பேசிட்டு நான் திரும்ப வரேன் உங்ககிட்ட, தொடர்ந்து பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன். இல்லை, இது நான் ஒரு வாட்டி பார்த்தது தான். என்ன ஆகும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, என்ன இது ஹிஸ்டரி ரிப்பீட் செகண்ட் டைம் ஆஸ் எ ஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 89 நாம் பார்த்தோம். அதாவது எம்ஜிஆர் அருகாமையிலே இருந்து எம்ஜிஆரை சேவித்து வந்த ஜானகியினுடைய கதி என்ன ஆயிற்று என்று நாம் பார்த்தோம். 89 பார்த்தோம். அதுக்கு திமுகவும் பொறுப்பு என்று நான் கூறுகிறேன். அதற்கு சார் அதுக்கு விளக்கம் சொல்லலாம். அப்ப இது பார்த்து விட்டு மறுபடியும் அதே ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இது என்ன ஒரு அவசரம்? நீங்க கேட்ட அதே கேள்விதான் எனக்கு மறுபடியும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி பொறுப்பேற்கிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா துரிதமாக ஒவ்வொரு செயல்பாடும், அது ஜெயலலிதாவினுடைய அடக்கம் செய்யற அந்த சடங்குகளானாலும் சரி, அதுக்கான செக்யூரிட்டி ஆனாலும் சரி, அதற்கான எவ்வளவோ தலைவர்கள் வந்து போய்விட்டார்கள், சென்னைக்கு வந்து அவர்களுடைய மரியாதை செலுத்தி சென்றார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது. அதன் பிறகு வரதா புயல், அதற்கு உடனடியாக வரதா புயல் வருகிறது. வரதா புயல் எவ்வளவு துரிதமாக இந்த அமைச்சரவையும் சரி, இந்த அமைச்சரும் முதலமைச்சரும் சரி, இந்த அதிகாரிகளும் சரி செயல்பட்டார்கள் நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஜல்லிக்கட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உருவாயிற்று. அந்த பிரச்சனைக்கு காரணம் அது போலீஸா இல்லை இது ரெண்டு தலைமையா என்ற ஒரு பிரச்சனை எழுகிறது. பட் இருந்தால் கூட ஒரு அவசர சட்டம் வருகிறது. அதன் பிறகு ஒரு துரிதமான ஒரு சட்ட வடிவம் முன்வடிவம் வருகிறது. இவ்வளவு எல்லாம் செய்த ஒரு முதலமைச்சர் மதுரைக்கு செல்கிறார். மதுரைக்கு சென்று அங்கு ஒரு 5 மணி நேரம் காத்திருக்கிறார். மக்கள் வந்து நீங்க ஜல்லிக்கட்டை இந்த வாடிவாசலை திறக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுகிறார். அவர்களை பழி சாராமல் திரும்பி வருகிறார். அங்க கூட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எப்ப தேவையோ நீங்க சொல்லுங்க, நான் அந்த நேரத்தில் நான் வந்து திறந்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு முதலமைச்சர் ஆயிடுறாரு. ஒரு 2 மாச காலத்திலேயே இந்த ஒரு சாதனை, மிகப்பெரிய சாதனை தமிழ்நாட்டில். ஒரு தமிழனுக்கும் கூட ஓ பன்னீர்செல்வம் அந்த சீட்டில் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ஸ்வேரிங் ஆகும்போது என்ன அவசரம் என்று நாம் கேட்டோம். அதை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு முதல்வரானார். என்ன அவசரம்? இதுதான் என்னுடைய மறுபடியும் வரும் கேள்வி. இப்ப அடுத்ததாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வர இருக்கிறது. ஒரு 30-35 நாள் இந்த கூட்டத்தொடர் தொடரும். இதற்கு தலைமை தாங்க வேண்டிய, தம்முடைய ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கும் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் நபர் தான் தேவையா என்று அதிமுக நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறோம். சரி, சரஸ்வதி மேடம், நீங்க கேட்டிருப்பீங்க, திரு ராதாகிருஷ்ணன் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்து? ஆமா ஆமா, அதாவது சகோதரர் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் சிறப்பாக செயல்பட்டார். இதே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஊடகத்தில் நான் பார்த்தேன், ஒரு டிபேட்ல பார்த்தேன். ஏன் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் போயஸ் கார்டனுக்கு சென்று வருகிறார், போயஸ் கார்டனில் போய் பேசி வருகிறார் நீங்க தான் கேட்டிருக்கீங்க. அவர் எதை செய்வதா இருந்தாலும் அங்க வந்து மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து அவர் ஆலோசனை பேசியிருக்கீங்க. டிபேட்ல நிறைய டிபேட்ல நானும் பார்த்தேன். மாண்புமிகு முதலமைச்சர், சரி நீங்கள் பேசலை, உங்களை போல வேற யாராவது பேசி இருக்கலாம் சகோதரா. நான் இதே கேள்வியை பல பேர் கேட்டாங்க. ஏன் போயஸ் கார்டனுக்கு போறாங்க, முதலமைச்சர் ஏன் போயஸ் கார்டனுக்கு போறாங்க, அமைச்சர்கள் ஏன் போயஸ் கார்டனுக்கு போறாங்க? அம்மா இருந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் 14-15 வருடமா அந்த கட்சியில இருக்க, நான் ஒரு கடிதம் கொடுக்க போகும்போது அம்மா அவசரமா வெளியில கிளம்புனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சின்னமாட்ட கொடுத்துட்டு போங்கன்னு.
பல முறை சின்னம்மா எல்லாருடன் ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அமைச்சர் பெருமக்கள் அம்மா இருந்த போதே பல யோசனைகளை அம்மா அவர்கள் சின்னம்மா மூலமாக எங்களை போன்றவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அனுபவம் சின்னம்மாவுக்கு உண்டு. இப்பொழுது வரையிலும் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பல முறை கார்டனுக்கு போய் சின்னம்மாவுடன் கலந்து ஆலோசித்து பல செயல்களை இன்னை வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன கேள்வி நடந்துட்டு இருக்கிறதா? என்ன சந்தேகம்னா அது வந்து இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்லக்கூடிய அனுபவம் புரிதல் எல்லாம் ஒரு கட்சிக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க அவரோட நெருக்கமா இருந்து பழகக்கூடிய ஒரு சூழல் வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு தரப்பு கருத்தா தான் இதை பார்க்க முடியும். இப்போ ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு, பல்வேறு தரப்புல பல்வேறு விஷயங்கள்ல பிரச்சனைகள்ல சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக நிரூபிச்சிருக்கிறாரு அப்படிங்கறதா ராதாகிருஷ்ணனுடைய கருத்து. அதுல நீங்க சொல்ற கருத்துங்கிறது வந்து இவர் நல்லா செய்வார், நல்லா செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவல். ஆனா இவர் வந்து நல்லா செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்திற்குள் தான் இந்த கேள்வியை நீங்கள் 1 வருடமோ 2 வருடமோ கேள்வி கேட்டால் அர்த்தம் உண்டு. இவ்வளவு நாளா நல்லா பணியாற்றிருக்கார். ஒரு மாதத்திற்குள் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த செயலாக இருந்தாலும் மாண்புமிகு சின்னம்மாவுடன் கலந்து பேசிதான் ஒவ்வொரு விஷயமும் நடந்திருக்கிறது. இதில் எல்லா ஆலோசனைகளும் நிச்சயமாக சின்னம்மாவுடைய பங்கு இருக்கிறது. அது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கூட என்ன சொன்னாங்க, நீங்க 1 மாசம் நல்லா செஞ்சவர், 1 மாசம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு டியூரேஷன் நல்லா செஞ்சவர் இனிமே நல்லா செய்ய மாட்டாருன்னு சொல்ல முடியும். அப்படி பாசிட்டிவா நீங்க பார்க்க முடியாதா? அப்ப நீங்க சொல்றதே 1 வருஷம் கழிச்சு பேசிருக்கலாமே கேக்குறீங்க. அதேதான் ராதாகிருஷ்ணன் கேக்குறாரு. குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நல்லா செஞ்சிருக்காரு, மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா இனிமேயும் நல்லா செய்வாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும், கேள்வி வரத்தானே செய்யும். எங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சரும். நான் ஒரே ஒரு வரலாறு கொஞ்சம் கேட்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா மறைந்தாங்க, திடீர்னு இறந்து போறாங்க, விபரீத மரணம் அடைகிறாங்க. அப்பொழுது ராஜீவ் காந்தி பைலட்டா இருந்தார், அரசியலுக்கு வரவே இல்லை. திடீரென்று அவர் தான் பாரத பிரதமர் ஆனார். அன்றைக்கு இதே போல இன்னைக்கு தானே ஊடகங்கள் இருக்க மாதிரி அன்னைக்கு ஊடகங்கள் கிடையாது, பத்திரிகைகள் தான். அப்ப என்ன கேட்டாங்க, பைலட்டா இருந்தவர் எப்படி நாட்டை ஆள முடியும்? எல்லாருமே ராஜீவ் காந்தி அவர்களை ஏத்துக்கல சார், எல்லாரும் ஏத்துக்கல. கேள்வி கேட்டவங்களும் உண்டு. அவர் அரசியலில் அவருடைய இளைய சகோதரர் ராகுல் காந்தி தான் ஈடுபட்டாரே, மன்னிக்க வேண்டும், அவர் சஞ்சய் காந்தி தான் ஈடுபட்டாரே தவிர முழு மூச்சாக ராஜீவ் காந்தி அரசியல் கிடையாது. அவர் பைலட்டாக இருந்தார். நீங்க இன்னொரு கட்சியை உதாரணமா சொல்றதுனால நான் கேக்குறேன். அவர் இறந்த பிறகு இல்ல, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு கட்சியை நீங்க உதாரணமா சொல்றதுனால நான் கேக்குறேன். 2 தலைமை பிரச்சனை, ஏன் பொயஸ் தோட்டத்துக்கு போறாங்கன்னு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்சி தலைமை வேறாக இருக்கிறது, கட்சி தலைமை வேறாக தான் இருக்கு. அங்க எல்லாமே சரியா தானே இருக்கு, அங்க ஒரு பிணக்கே வரலையே. அமித்ஷா ஏன் அப்புறம் எதுக்கு பாரத பிரதமர் பேசும்போது அடுத்த உடனே பட்ஜெட்டை பத்தி அமித்ஷா பேசுறாரு? அதான் பாரத பிரதமர் பேசிட்டாரு, அப்புறம் எதுக்கு அமித்ஷா ஒரு கருத்தை சொல்றாரு, அவருடைய கருத்துக்களை பதிய வைக்கிறாரு? அது மட்டும் என்ன கட்சி நீதி? அது மட்டும் சரியான நீதியா? அது அரசியலா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியும் கட்சியும் ஒரு தலைமையில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இல்ல, அது ஒண்ணு யாரும் தப்பு சொல்லல. தமிழரசி கூட கேக்குறாங்க, என்ன அவசரம்? நான் கேக்குறேன். இல்ல, அதுல ஒண்ணும் தப்பு சொல்லவே இல்லை. நீங்க காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், நாங்க என்ன செயல் தலைவர் மாதிரி இருக்க சொல்றீங்களா? செயல்படுற தலைவரா இருக்கிறோம். இல்ல, காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்குமே வந்து அவர் முதலமைச்சரும் கடிதம் எழுதினாரு, பொதுச் செயலாளர் அடிப்படையில கடிதம் எழுதினாங்க. அதை இன்னும் முரண்பட்ட கருத்து இல்லாத போது அதை வந்து அனுமதிக்கலாம். அதே மாதிரி அமித்ஷாவும் செய்யறாரு, மோடியும் செய்யறாரு. அங்க முரண்பட்ட பிரச்சனை வருது, கருத்து முரண்பாடு வருகிற போது தானே அதை பேசணும். அது அப்படி பேச வேண்டியதில்லை. சரி, நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். திரு ஜெயராஜ். இல்லை, எனக்கு இது வேதனையா இருக்கா, வியப்பா இருக்கா, இல்ல வந்து இது எப்படி வந்து எங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துருக்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. சந்தோஷம்னு இல்லை, நாங்க சந்தோஷப்படக்கூடிய சம்பவம் இதுல நடக்கல இங்க, அதுதான் விஷயம். தமிழ்நாட்டு மக்களை வந்து இப்படி வந்து கேலி கூத்தாக்க, ஒரு அரசியல் காரணங்களை வந்து கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. நாங்க கேட்கறது வந்து சொத்துக்குவிப்பு வழக்கை இன்னும் 10 நாட்களிலே தீர்ப்பு வரப்போகிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு ஊழல் குற்றவாளி முதலமைச்சர் பொறுப்பை இன்னைக்கு ஏற்கிறாங்க. அதை நீங்க முதல்ல கவனத்தில் கொள்ளணும். எல்லோர் மீதும் வழக்கு இருக்கிறது, யார் மீது தான் வழக்கு இல்லை என்று சகோதரி CR சரஸ்வதி சொல்லலாம். நாங்கள் கேட்பது,
ஒரு மாண்புமிகு அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை இதைவிட யாரும் அவமானப்படுத்த முடியாது. 33 வருடங்களாக கூட இருந்தார், 33 வருடங்களாக கூட இருந்தார் என்று இவர்கள் சொல்கிறார்களே, இவர்கள் 33 வருடம் அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோடு கூடவே இருந்தார் என்பதை உண்மை என்றால் ஏன் கடைசி வரைக்கும் கட்சியிலே ஒரு பதவியும் அல்லது ஆட்சியிலே ஏதாவது ஒரு பதவியும் கொடுக்கவில்லை? அதாவது போயஸ் தோட்டத்து வீட்டிலிருந்து 3 முறை ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையாரை வெளியேற்றியிருக்கிறார். கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இப்படியெல்லாம் ஒருவரை நீக்கி இருக்கிற அவர் இன்றைக்கு அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளரானதை நாங்கள் மாற்றுக் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் என்று கருத்து சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு திமுக பொருளாளர் சட்டமன்ற கட்சியினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை மக்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்கட்சி விவகாரம் சொல்லி இல்ல, உட்கட்சி விவகாரம் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறது தான். இடைவேளை எடுத்துட்டு பேசலாம். ஜெயராஜ் திரும்பி வரேன். மேடம், நீங்க இடைவேளைக்கு பிறகு விளக்கம் சொல்லலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு வாதம் தொடரும். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா வருகிற 7 அல்லது 9ஆம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து பேசி வருகிறோம். மேடம், உங்ககிட்டே இன்னொரு கேள்விதான். ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி, இதுவரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சூழல்களில் முதலமைச்சர் பொறுப்பு அந்த பதவியை பன்னீர்செல்வத்துக்கிட்ட தான் ஜெயலலிதா கொடுத்திருக்கிறாங்க. அதனால இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது கட்சியிலும் எந்த பொறுப்பையும் கொடுக்கல, அதுக்கு நேர்மாறா மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக ஜெயலலிதாவின் எண்ணத்திற்கு விரோதமாக ஒரு சம்பவம் இன்று அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் ஸ்டாலின். முதல்ல சகோதரர் ஜெயராஜுக்கு பதில் சொல்லணும். ரொம்ப வேகமா சொன்னார். வெளியில அனுப்பிச்சாங்களே. வெளியில அனுப்பிய சில நாட்களிலே மீண்டும் அம்மா சின்னம்மாவை அழைத்து கொண்டார். சகோதரர் ஜெயராஜ் வீட்டுக்கு போய் லேப்டாப்பை திறந்து ஹிந்தி நடிகை சிமி கூட அம்மா கொடுத்த பேட்டியை பார்க்கட்டும். அதுல தெளிவா அம்மா சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரியாக என் தோழியாக மட்டுமல்ல என் தாயாக என்னை பார்த்து கொண்டார் சொல்லியிருக்காங்க அம்மா. அதை வேணா பார்க்கட்டும். அடுத்து நீங்களும் அவரும் சேர்ந்தே கேட்டிருக்கீங்க, எந்த பொறுப்பும் கொடுக்கல. இல்ல எந்த சந்தோஷம் ஞாபகம் இருந்தா சந்தோஷம். எந்த பொறுப்பும் ஏன் கொடுக்கலன்னு 2 பேருமே கேக்குறீங்க. நிச்சயமா ஏங்க அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா நினைத்து வெளியேற்ற உடனே கூப்பிட்டு கொண்டார். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன்னொன்னு, ஏன் பதவி கொடுக்கலன்னு கேட்டாங்க. என்னை போன்றவர்களுக்கே 2 முறை வாரிய தலைவரும் கட்சி பொறுப்பும் கொடுத்தவங்க அம்மா. தன் கூடவே இருந்தவங்களுக்கு, தனக்காக ஜெயிலுக்கு போனவங்களுக்கு அவங்க கேட்டுதான் கொடுக்க மாட்டாங்களா? ஒண்ணுக்கு சொல்ல, இதெல்லாம் திமுகவா? மகன், மகள், பேரன், பேத்தி எல்லாருக்கும் பதவி கொடுக்கறதுக்கு எந்த கட்சிக்கும் இல்லாமல் செயல் தலைவர் ஒரு பதவியை உருவாக்குறதுக்கு இது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். அம்மாவை பற்றி எப்படி எல்லாம் விமர்சனம் இவங்க பண்ணாங்கிறதை நாங்க கேட்டோம். இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா வெற்றி பெற்று மீண்டும் வந்தவுடன் இதே திமுக சொல்லிச்சு தமிழக மக்கள் ஏமாந்து விட்டார்கள், தவறாக ஓட்டு போட்டுட்டாங்க. ஒரு கருப்பு தினத்தை இவங்க என்னமோ அம்மா பாராட்டின மாதிரியும் அம்மா எண்ணங்களை புரிந்து கொண்டவர்கள் மாதிரியும் அம்மா செயல்களுக்கு உறுதுணையா இருந்த மாதிரி இப்ப அம்மாவுக்காக வருத்தப்படுறாங்க. ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பாட்டெழுது பேரவங்கி புலவரும் இருக்கிறார்கள். ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் 1.1% வாக்கு, அவ்வளவு சதவீத வாக்கு தான் வித்தியாசம் இருக்கு. ஜெயலலிதா முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் மக்கள் வாக்களிச்சு அவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அவரை ஜெயலலிதா ஓபிஎஸ்க்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. இப்ப எடுக்கப்பட்டிருக்கிற முடிவு அப்படிங்கிறது ஜெயலலிதாவுடைய எண்ணத்துக்கு விருப்பத்திற்கு விரோதமான ஒரு முடிவு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா உயிருடன் இல்லை. அவர் உயிருடன் இருந்து இந்த பொறுப்பை சின்னம்மா கிட்ட கொடுத்திருந்தா நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். ஏன் அம்மா இருக்கும் போது அவங்க உட்கார்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கறாங்க. இரண்டாவது, ஒவ்வொரு முறையும் அம்மா அண்ணன் அவர்கள் அந்த பொறுப்பை வாங்கி மீண்டும் அம்மாவிடத்தில் ஒப்படைத்தார். இந்த முறை அதே போல அந்த பொறுப்பை வாங்கி மீண்டும் அம்மா வழியில் சின்னம்மா நடக்க வேண்டும் என்ற எங்கள் விருப்பத்திற்கிணங்க அண்ணன் ஓபிஎஸ் விருப்பமும் சேர்ந்து நாங்கள் அனைவருமே ஒரே கருத்துடையவங்க. திமுக சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள அவர்கள் வேணா எங்களை வேறுபடுத்த நினைக்கலாம். நிச்சயமா அண்ணன் ஓபிஎஸும் சரி, கடைசி தொண்டனும் சரி, இந்த கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த முடிவை எடுத்திருக்கோம். இப்ப சொல்றேன் சார், நிச்சயமாக அம்மா வழியில் இந்த இயக்கம் நடக்கும். அம்மா வழியில் சின்னம்மா இந்த கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அம்மாவுடைய திட்டங்களை நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். மக்களின் பாராட்டை மிக விரைவில்
மாண்புமிகு சின்னம்மா பெறுவார்கள். அன்னைக்கு இதே டிபேட்ல வந்து நானும் சந்தோஷமா பாராட்டு சொல்ல தயாரா காத்துட்டு 2 முறை குறுக்கிட்டீங்க சுருக்கம். யாருக்கும் இங்க வெட்கம் இல்லைன்னு சொல்ற ஒரு கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவமானப்படுத்துகின்ற விதமாகவே அவங்க கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாங்க கேட்பது, ஒரு முதலமைச்சர் ஒரு அவர் எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்திலும் அவருடைய கட்சி நடவடிக்கையிலோ அல்லது அவருடைய அரசியல் நடவடிக்கையிலோ யாருமே அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அவர் என்ன அவங்க என்ன ஜெயராஜ் ஒரு நிமிஷம் உள் வாங்கிக்கோங்க. ஒரே நிமிஷம் ஓபிஎஸ்ஏ இத வந்து ஓபிஎஸ்ஏ முன்மொழிந்திருக்கிறார். ஓபிஎஸ்ஏ இத விட்டு கொடுத்திருக்கார். அவருக்கு என்ன நெருக்கடியோ சார், அவருக்கு என்ன நெருக்கடியோ, அவர் எந்த அளவுக்கு அவரை வந்து எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தினாரோ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக சட்டமன்றத்திற்குள்ளாகவே வந்து எந்த இடத்திலுமே சட்டமன்ற நடவடிக்கையிலோ அல்லது ஆட்சியினுடைய நடவடிக்கையிலோ எந்த இடத்திலுமே சசிகலா அம்மையாரை ஜெயலலிதா அம்மையார் முன்னிலைப்படுத்துறதே கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி அவங்க கிட்ட மனு கொடுத்தாங்க, இதெல்லாம் இன் பேக்ரவுண்ட், யாருமே இதெல்லாம் சாட்சி கிடையாது, இதெல்லாம் யாருமே இதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. இப்படி சொத்துக்கு ஒரு நிமிஷம் சொத்துக்கு வழக்குல இதே சசிகலா அம்மையார் எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு 3 முறை மனு தாக்கல் பண்றாங்க நீதிமன்றத்துல, அஃபிடவிட் போடுறாங்க. அதே சசிகலா அம்மையார் இன்னைக்கு பிரதமருக்கு ஆங்கிலத்துல கடிதம் எழுதுறாங்க. நாங்க கேட்பது இடைப்பட்ட காலத்துல ஆங்கிலம் கத்துக்கொள்ள முடியாத மொழியா தனிப்பட்ட விமர்சனம் இல்ல, நீங்க தனிப்பட்ட விமர்சனம் பார்க்க கூடாது. எப்படி தங்களுக்கான உரிமைகளை எப்படி கேலி கூத்தாக்குறாங்கன்னு பாருங்க. அரசியல் நாங்கள் நினைத்தால், அதாவது திமுக இன்றைக்கு நினைத்தால் அரசியலிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க ஏதோ கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நான் என்ன அலோ பண்ண பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க ஏதோ கேள்வியை முன்வைக்கிறாங்க, அதை கேட்டு நீங்க பேசலாம். பேசுறதுக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு, அவ்வளவுதான். சொல்லுங்க, சீக்கிரமா சுருக்கமா சொல்லுங்க மேடம். திமுகல எதுக்குங்க செயல் தலைவர்? இல்ல, இது என்ன அநியாயமா இருக்கு? அவர்கள் நல்லா தான் இருக்காங்க, எதுக்கு செயல் தலைவர்? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நீங்க யார் கூட ஒப்பிடுறீங்க? தன்னை மேயராக நிரூபித்திருக்கார் 2 முறை, தொடர்ந்து 89 சட்டமன்ற உறுப்பினராக நிரூபித்திருக்கிறாரு, துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலரா கூட இல்லாதவரோடு நீங்க யார ஒப்பிடுறீங்க? வாய்ப்பு கொடுத்தா நிரூபிப்பாங்க. வாய்ப்பு இல்ல சார், அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது, அவருக்கு நிரூபிச்சிருக்காங்க. நீங்க முதல்ல இந்த வாதம் சரிதானான்னு கேளுங்க. வாய்ப்பே கிடைக்காத ஒரு நபரை ஏன் நிரூபிக்கிறீங்க? அந்த வாய்ப்பை யார் கொடுக்கணும்? கட்சி தானே கொடுக்கணும். எங்க கட்சி தலைமை அவருக்கு கொடுத்திருக்கீங்க. தளபதி இவங்க கட்சி இப்ப கொடுத்திருக்கு. அந்த கட்சி தலைமை இதுவரைக்கும் கொடுக்கலையே, இப்ப கொடுத்திருக்குல்ல. நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, பேரறிஞர் அண்ணன் பெருமாள்மணி கூட குறிப்பிட்டாங்க, பேரறிஞர் அண்ணாவே திராவிட இயக்க வரலாற்றினுடைய முற்பகுதியை நான் எழுதியிருக்கிறேன், பிற்பகுதியை கருணாநிதி எழுதுவார் என்று பலமுறை மேடையில சொன்னார். அப்படிப்பட்டவர் தான் திமுகவினுடைய தலைவராக வந்தார். இவர் இந்த கட்சியை உருவாக்கியவரே எம்ஜிஆரே கலைஞரை தலைவர் என்று அழைத்தவர். அந்த அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்க பாரம்பரியம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் தன்னை பலமுறை பல இடத்திலே நிரூபித்தவர் தான் எங்கள் தளபதி. அவரோடு இன்னொருவரை ஒப்பிட்டு இவர்கள் பேசுவதே தவறு. நாங்க கேட்பது ஒரே கேள்விதான், இன்றைக்கு மக்கள் வாக்களித்து ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும்தான் 1% தான். ஜெயலலிதா அம்மையாருக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் மக்கள் வாக்களிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இந்த கேள்வியை உள் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம், கேள்வியை உள் வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. 19 குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நேரம் இல்ல. ஜெயலலிதாவால் முன்வைக்கப்பட்டவர் ஓபிஎஸ். அவருடைய கட்டுப்பாட்டுல ஆட்சி அதிகாரம் தான் இருக்கணும், அதைத்தான் ஜெயலலிதா விரும்பினாங்க. அது மாதிரிதான் அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி அப்படின்னு வந்துச்சு, இப்பவும் அதே மாதிரிதான் வரணும் அப்படிங்கறத அவருடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில் சுருக்கமா? முதல்ல அவர் சொல்றாரு, திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்க கட்சியில வேற யாருக்காவது பதவி கொடுத்திருக்காங்களா? அந்த குடும்பத்தை தவிர முக்கிய பதவியில அவங்க குடும்பம் தானே வச்சிருப்பாங்க, வெளியில இருக்காதே. இப்ப செயல் தலைவர் பதவி புதுசா எதுக்கு? திரு கருணாநிதி நல்லா தானே இருக்காரு, எதற்கு செயல் தலைவர் பதவி புதுசா உருவாக்கி திரு ஸ்டாலின் உட்கார்றாரு? நான் கேட்கிற, பேரறிஞர் அண்ணா வந்து திரு கருணாநிதி அவர்களை முதலமைச்சரா முன்மொழியல, எனக்கு பிறகு எழுதுவார்னு சொன்னாரு, எனக்கு பிறகு ஆட்சி நடத்துவார்னு சொல்லல. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் உதவியுடன் தான் திரு கருணாநிதியை முதலமைச்சர் ஆனாரு. பேரறிஞர் அண்ணா திரு கருணாநிதியை சுட்டி காட்டல. எனக்கு பிறகு இவர் தான் முதலமைச்சர், திரு கருணாநிதியை பேரறிஞர் அண்ணா சுட்டி காட்டல. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் இது கட்சி எங்களுடைய விருப்பங்க, எங்க கட்சி தொண்டர்கள் விருப்பம். திமுக குடும்ப விருப்பம் முக்கியம், எங்க கட்சியில தொண்டர்கள் விருப்பம் முக்கியம். நாங்க விரும்புறோம் கட்சி தலைமையும் ஆட்சியும் ஒருத்தருக்கு இருக்கணும்னு. இது குடும்ப கட்சியில மக்கள் கட்சி. இதே சசிகலா அம்மையாருடைய கணவர் மீது 9 வழக்கு நம்ம நிறைவு செய்யணும். ஒரே நான் கேக்குறது, இன்னும் அந்த 9 எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கு.
திவாகரன் மீது 8 வழக்கு நிலுவையில் இருக்குது. ஜெயராஜ், இதே ஒரு நிமிஷம், சசிகலாவின் ஒரு கணவர் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. 9 வழக்கு. ஒரே நிமிஷம். சார் 7 மாசம் ஜெயில்ல வச்சாங்க சார் சசிகலாவோட வீட்டுக்காரர் நடராஜன். ஏன் அப்ப நீங்க அதெல்லாம் கணக்குல கேட்க தனிப்பட்ட மாட்டீங்களா? குற்றச்சாட்டு இல்ல, எதுக்கு? தனிப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல. சரி, வர இன்னைக்கு இருங்க, வரைக்கும் அந்த இருங்க. FIR ஒரே நிலுவையில் நிமிஷம். இருக்கு.